ஹாய் கைஸ், நான் வெரியோ. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து அரிசி லட்டு செய்ய போகிறோம். ஸோ எப்படி செய்யணும்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 பவுல் அளவுக்கு நான் வந்து புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இவ்வளோ துருவ தேங்காய் எடுத்திருக்கேன். அடுத்ததாக 1 பவுல் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, வாசத்துக்காக 2 ஏலக்காய் போட்டு எடுத்திருக்கேன். இப்போ என்ன பண்ணணுன்னா, இந்த புழுங்கல் அரிசியை ஒரு சட்டியில் போட்டு நல்லா வறுத்து லைட்டாக பொரியாகிற வரைக்கும், ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரைக்கும் வறுத்து எடுத்து அதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ வந்து இதை வறுத்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இது நல்லா பொரியாகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து எல்லாமே ஈவனாக பொரியாக கிடைக்கும், இல்லைனா கரிஞ்சு போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ரைஸ் வந்து பொரியாக ஆரம்பிச்சிச்சு. ஆனால் நம்மளுக்கு இது வந்து கோல்டன் கலரில் வரணும். ஸோ கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்ல கோல்டன் கலருக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ இதை ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதனால அரைச்சிட்டு வந்துட்டு இப்போ இதை பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரௌனிஷ் கலரில் நல்ல சாஃப்டாக இருக்குது. அடுத்ததாக தேங்காவே நாட்டு சர்க்கரையை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ தேங்காய் ஒரு க்ரஷ் பண்ண பிறகு நம்ம நாட்டு சர்க்கரை ஏலக்காவே உள்ளே போட்டுடலாம். இப்போ தேங்காவே நாட்டு சர்க்கரையும் போட்டு நல்லா அரைச்சிட்டாச்சு. இப்போ இதை இந்த மாவில் போட்டு நல்லா லட்டு மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா மாவும் தேங்காவும் அந்த நாட்டு சர்க்கரை அரைச்சி வச்சது இந்த மாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ இது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை லட்டுவாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இது லட்டு மாதிரி உருட்டி பிடிச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு லட்டு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அருமையான டேஸ்டியான அரிசி லட்டு ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். எவ்வளோ டேஸ்டினா, நான் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது 2 லட்டு சாப்பிட்டு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு உட்காரவே விடாது. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி உருண்டை செஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு பொறுமை இல்லைன்னா, நம்ம ஃபஸ்ட்டு பிசைஞ்சோம் பார்த்தீங்களா, அந்த டைம்லையே நீங்கள் ஒரு ஸ்பூன் போட்டு அப்படியே சாப்பிட்டு போயிடலாம். அதுவும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி உருண்டை வச்சு சாப்பிட்டாலும் சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். ஸோ ரொம்பவே சிம்பிளானது தான். வீட்டில் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒன்று டேஸ்ட் பண்ணிடலாமா? வாவுங்க, சூப்பராக இருக்குது. உண்மையிலே அருமையாக இருக்குது. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். சரியா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.